முன்னொரு காலத்துல ராமாபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப விசித்திரமா இருந்தாங்க. கோழி கூவி 10 மணி ஆனாலும் யாருமே படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் சுகமா தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மொத்த கிராமமும் ஒரு சோம்பேறி கிராமம். அந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு சோம்பேறினா, மரத்துல இருக்கிற பழத்தை பறிக்க சோம்பேறி பட்டுக்கிட்டு தானாவே விழும், அது வரைக்கும் நம்ம மரத்தடியில இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சோம்பேறியான மக்கள். ஆனா அந்த கிராமத்துல ராமையா அப்படின்னு ஒரு உழைப்பாளி இருந்தான். அவன் மத்தவங்க மாதிரி கிடையாது. தினமும் கடினமா உழைப்பான். அவனை பார்த்து ஊரே கேலியும் கிண்டலும் பண்ணுச்சு. அங்க பாத்தீங்களா, இந்த ராமையா கஷ்டப்பட்டு உழைச்சு பெரிய மாடி வீடா கட்ட போறான். தினமும் காலையிலேயே வேலைக்கு போயிடுறான். நம்ம ஊர்ல எல்லாரும் 10 மணிக்கு தானே எழுந்திருப்பாங்க. இந்த கோமாளிய பாருங்க, இப்பவே வேலைக்கு கிளம்பிட்டான். ஆமாடி, இவனுக்கு பெரிய பணக்காரனா ஆகணும்னு ஆசை இருக்கு போல. அதான் இந்த ஆட்டம் ஆடுறான். என்னோடி, என்ன பிரயோஜனம்? சல்லி காசு சேர்க்க முடியாது. கடைசி வர அந்த ஓலை குடிசையில தான் அவன் வாழ போறான் அப்படின்னு ஊர் மக்கள் ராமையாவ கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இத பத்தி சுத்தமா கவலைப்படாம கடினமா உழைச்சுக்கிட்டே இருந்தா ராமையா. அப்போ ஒரு நாள் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தன்னோட பழைய நண்பன் முத்துவ பார்த்தான். என்னடா முத்து, எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏண்டா இவ்ளோ சோம்பேறியா இருக்காங்க, உழைக்கவே மாட்றாங்க? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல முத்து. சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா ராமையா, தண்ணி எடுக்கலான்னு ஆத்துக்கு வந்து பார்த்தா தண்ணி கம்மியா வருது. நேத்து வரை இந்த ஆறு முழுக்க தண்ணி ஓடுச்சு. இப்ப பாரு, இறங்கி போய் தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கும் போல. அதான் தண்ணி மேல வர வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். என்னடா இவ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? தண்ணி வேணும்னா இறங்கி போய் எடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு கரையில உட்கார்ந்துகிட்டு புலம்பிட்டு இருக்கான். சரியான சோம்பேறியா இருப்பான் போல அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ராமையா இப்படி சொன்னான். ஏன்பா முத்து, உனக்கு தண்ணி வேணும்னா நீ இறங்கி போய் எடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு கரையில உட்கார்ந்து புலம்பினா கைக்கு தண்ணி வந்துருமா? நேத்து வர தண்ணி மேல இருந்துச்சு. நான் கஷ்டமே இல்லாம எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ இவ்ளோ கீழே போயிடுச்சு. எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. நீ என்ன முத்து, அதிர்ஷ்டம் எல்லாம் பேசிட்டு இருக்க? இது ஒரு சாதாரண விஷயம். நீயே அந்த குடுவை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துக்கோ. சும்மா இரு ராமையா, எனக்கு பயங்கர சோம்பேறித்தனமா இருக்கு. என்னால இப்போ இறங்க முடியாது. நீ உன் வேலைக்கு கிளம்பு, நேரமாச்சு. அப்போதான் ராமையாக்கு புரிஞ்சது, இந்த முத்துவும் இந்த ஊர்க்காரன்தானே. அப்புறம் இவன் மட்டும் எப்படி சோம்பேறியா இல்லாம இருப்பான்? இவனும் பரம சோம்பேறியாதான் இருப்பான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து வேலைக்கு கிளம்பினா ராமையா. மெதுவா வயலுக்கு வந்த ராமையா தன்னோட வயலை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். என்னதான் இந்த ஊர் மக்கள் சோம்பேறியா இருந்தாலும் ராமையா கடினமா உழைச்சான். அவனுக்கு அதிர்ஷ்டத்து மேலலாம் நம்பிக்கை இல்ல. அவன் கடின உழைப்ப மட்டுமே நம்பினான். அப்பாடா, எப்படியோ இந்த வயலை சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இதுல நெல்ல நட்டு நல்ல மகசூல் பார்க்க வேண்டியதுதான். நல்ல மகசூல் வந்தா நானும் பெரிய பணக்காரனா மாறிடுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பினா ராமையா. போற வழியில முத்து அதே இடத்துல தண்ணிக்காக உட்கார்ந்துட்டு இருந்தா அவனை பார்த்த ராமையா இப்படி சொன்னான். என்னடா முத்து, இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? மணி என்ன ஆச்சு? ஏன் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க? அதுவா ராமையா, தண்ணி மேல வரும்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடுச்சு. இப்போ ஆத்துல தண்ணியே வரல. நீயே பாரு எப்படி வத்தி போச்சுன்னு. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா போய் தண்ணி எடுத்துக்கோ, இப்படி சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்காதுன்னு. நீ கேக்கல. இப்ப பாரு, தண்ணியே வரல. காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் எதுவும் செய்ய முடியாது முத்து, புரிஞ்சுக்கோ. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல ராமையா. இல்லன்னா எனக்கு இப்படி நடந்திருக்குமா? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு தண்ணி எடுக்காம வீட்டுக்கு போகணும்னு எழுதியிருக்கு போல. ஒருத்தன் உழைப்ப பத்தி பேசுறான், இன்னொருத்தன் அதிர்ஷ்டம் இல்லன்னு புலம்புறான். முத்து முன்னாடியே போய் தண்ணி எடுத்திருக்கலாம். ஆனா அவனோட சோம்பேறித்தனத்தால இப்ப தண்ணியே இல்லாம வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் காலையில ராமையாவோட வயல்ல எல்லா நெல்லும் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அப்போ அங்க வந்த ராமையா இப்படி சொன்னான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல மகசூல் வரும் போல. இதுக்கப்புறம் கடினமா உழைச்சு எல்லா வருஷமும் இதே மாதிரி மகசூல் பார்க்கணும். ஆண்டவா, மீதான் எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா ராமையா.
அவன் நினைச்சது போலவே அவனுடைய கடின உழைப்பால எல்லா வருஷமும் நல்ல மகசூல் கிடைச்சது. சில வருஷத்திலேயே அவன் பெரிய பணக்காரனா மாறினான். அப்போ ஒரு நாள் ராமையாவை பார்க்க வந்த முத்து இவ்ளோ பெரிய பணக்காரனா மாறினத பார்த்து இப்படி சொன்னான். என்ன ராமையா, இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்ட? நம்ம ஊர்லயே இவ்ளோ பெரிய வீடு கட்டினது நீ மட்டும்தான் ராமையா. அப்படி நீ என்ன பண்ண, எனக்கும் சொல்லு. அதுவா முத்து, எனக்கு ஒரு அதிர்ஷ்ட கல் கிடைச்சது. அது என்கிட்ட வந்த உடனே திடீர்னு நான் பணக்காரனா ஆயிட்டேன். எனக்கு நிறைய காசு வர ஆரம்பிச்சது. வயல்ல நல்ல வருமானம். ரொம்ப சீக்கிரமாவே நான் பெரிய பணக்காரனா ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் அந்த அதிர்ஷ்ட கல் தான் காரணம். என்னப்பா சொல்ற? அந்த கல்லால இவ்ளோ பெரிய பணக்காரன மாறினியா? நம்பவே முடியல. சரி, எனக்கும் அந்த கல்ல கொடு. சரி, நான் உனக்கு தரேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நீ அந்த கல்ல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யணும். அப்படி இல்லனா அந்த கல்லு வேலை செய்யாது. சரி ராமையா, நான் அந்த கல்ல வச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யறேன், சரியா? முத்து ராமையா போட்ட நிபந்தனைய ஏத்துக்கிட்டு ராமையா கிட்ட இருந்து அந்த கள்ள வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினா. ராமையா கிட்ட சொன்ன மாதிரி முத்து தினமும் அந்த கல்ல வச்சுக்கிட்டு கடினமா உழைச்சான். தினமும் ஒரு வேலையும் செஞ்சான். அவனுக்கு ராமையா மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அதனால அவனுடைய சோம்பேறித்தனத்தை மொத்தமா விட்டுட்டு கடின உழைப்பாளியா மாறினான். என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் அதெல்லாம் பார்க்காம தினமும் உழைச்சான். நாட்கள் வாரங்களா ஆச்சு, வாரங்கள் மாதங்களா ஆச்சு, மாதங்கள் வருஷங்களாச்சு. முத்து ராமையா கொடுத்த கள்ள வச்சி பெரிய பணக்காரனா மாறினான். அப்போ அங்க வந்த ஊர் பொதுமக்கள் முத்துவ பார்த்து இப்படி சொன்னாங்க. என்ன முத்து, எப்படி இவ்ளோ சீக்கிரமா பணக்காரனான? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு உழைக்கவே பிடிக்காதே. நம்ம எல்லாம் பரம சோம்பேறி. அப்புறம் நீ மட்டும் எப்படி பணக்காரனான? அதுவா, எனக்கு ஒரு அதிர்ஷ்ட கல்லு கிடைச்சது. அத வச்சுதான் நான் இவ்ளோ பெரிய வீடு கட்டினேன். இந்த ஊர்லயே பெரிய வீடு என் வீடு தான். பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த அதிர்ஷ்ட கல்லு தான். என்னது அதிர்ஷ்ட கல்லா? அது எப்படி உனக்கு கிடைச்சது? அப்போ எங்களுக்கும் கிடைச்சா நாங்க எல்லாரும் பணக்காரன் ஆயிடுவோமா? நெசமா முத்து? அந்த அதிர்ஷ்ட கல்லு கிடைச்சா போதும், நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் பணக்காரனா ஆயிடலாம். எனக்கு நம்ம ராமையா இருக்கான்ல, அவன்தான் எனக்கு ஒரு அதிர்ஷ்ட கல்ல கொடுத்து பணக்காரனா மாத்துனான். அப்படியா? அப்ப முத்து எங்களுக்கும் ராமையா கிட்ட சொல்லி ஒரு அதிர்ஷ்ட கல்லு கொடுக்க சொல்லுப்பா. நாங்களும் பணக்காரங்களா மாறணும். அப்போ சரி, வாங்க போலாம். ராமையா கிட்ட போய் கேக்கலாம், அவன் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லு கொடுப்பான். அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாரையும் கூட்டிட்டு ராமையாவ பார்க்க கிளம்பினான். எல்லாரும் ராமையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப முத்து ராமையாவ பார்த்து இப்படி சொன்னான். ராமையா, எல்லாருக்கும் அதிர்ஷ்ட கல்லு வேணுமா? எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்ட கல் கொடுப்பா. இங்க பாருங்க, நான் எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்ட கல்லு தரேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யணும். அப்படி பண்ணாதான் அதிர்ஷ்ட கல்லு வேலை செய்யும். புரிஞ்சுதா? ராமையா இப்படி சொன்ன உடனே எல்லாரும் சரி சரின்னு தலைய ஆட்டினாங்க. ராமையாவும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு கல்லு கொடுத்தான். எல்லாரும் பணக்காரனா ஆனாங்க. இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட கல் வேலை செய்யல. அவங்களோட கடின உழைப்பு தான் அவங்கள பணக்காரனா மாத்திச்சு அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ராமையா நினைச்ச மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் கடின உழைப்பாளியா மாறினாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ராமையாவோட புத்திசாலித்தனம்தான். அவ சரியா திட்டம் தீட்டி எல்லாரையுமே உழைக்க வச்சிட்டான். பாத்தீங்களா? நீங்களும் உங்க வாழ்க்கையில சோம்பேறிய பாத்தீங்கன்னா அவங்களையும் உங்க கூட உழைக்க வைங்க. அவங்க உங்கள கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.